உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எப்படி மீன் பொரிக்கிறேன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாறை மீன் மஞ்சள் தூளும் கறி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தான் நான் மீன் பொரிக்கிறதுக்கு பிரட்டி வைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் பிரட்டி வச்சுட்டு அதை வந்து ஒரு எண்ணெயில் விட்டு பொரிக்கணும். கூடுதலாக எல்லாரும் சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதையே யூஸ் பண்ணி பொரிக்கலாம். நார்மலாக வந்து நான் வந்து எப்படி பொரிக்கிறேன்னா, முதல் வந்து நல்லா நெருப்பை குறைச்சி, இது நெருப்பு இல்லை, இது கரண்ட் அடுப்பு தான். உங்களுக்கு நெருப்பு இருந்தால் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு முதல் பொரியுங்க. அதுக்கப்புறம் நெருப்பை கொஞ்சம் கூட்டி பொரியுங்க. அப்போ வந்து மொறுப்பான மீன் பொரியல் ரெடி ஆயிடும். பார்த்தீங்களா சிந்து? இப்படி தான் நான் பொரிக்கிறேன். நான் இந்த ஐடியாவை இப்பவும் ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு மீன் பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த விளையாட்டு விளையாடுறேன் இன்றைக்கு. சிந்து கையில் மீன் கிடைச்சா என்ன பாடுபடுது இந்த எண்ணெய் சட்டிக்குள்ள இந்த மீன், பாவம் தான் என்ன. அதே மாதிரி தான் கமெண்ட்டும் கொண்டு வந்திருக்கு, சிந்து மீன் பாவத்தை வாங்காதீங்கண்டு. உண்மையாக என்ன செய்கிறது? மீன் சாப்பிட பழகிட்டோம், ஒன்றும் செய்யலாது. நான் வந்து மாங்காய் போட்டு தான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மாங்காய் வந்து நான் கோப்பில் வாங்கினேன். நான் வாங்கிட சொல்லி வாங்கியிருந்தது. இப்போ வந்து சிந்து ஸ்டைலில் ஒரு கறி. முதல் வெங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு தூளையும் போட்டு தாளிக்கணும். அப்போ தான் தூள் மனம் போயிடும். ஆனால் நீங்கள் அந்த தூள் போடையாக அடுப்பை ரொம்ப குறைச்சி வைக்கணும். நெருப்பாக இருந்தால் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி எரியுங்க. அடுத்தது நான் தக்காளி பழம் போட்டு அதுக்குள்ளே தாளிக்கப்புறம் இப்போ தன்மை கொஞ்சம் வந்துடும். நீங்கள் தக்காளி பழத்தை தாளிக்கிறீங்களோ இல்லையோ, எங்களை நல்லா தாளிக்கிறீங்க என்று தானே சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து புளியும் விட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுட்டு இது மாங்காயை சீவி அதுக்கு பிறகு வெட்டி அதுக்கு பிறகு தான் போட போகிறேன். இந்த மாங்காய் பழுக்கலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. காயத்தான் பார்த்து வாங்கினது. மாங்காயம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நான் கொஞ்சம் வெந்தயம் போட போகிறேன். நான் சில நேரம் முதல் தாளிக்கையும் போடுவேன், சில நேரம் கொதிச்சு கொண்டு வரைக்கையும் போடுவேன். இன்னும் சிந்து நிறைய மீன் இருந்த மாதிரி இருந்து எங்கள் மீன் வந்து எங்கட விட்டு போனால் நான் பொறிக்க மீனை சாப்பிட்டுட்டப்பா. என்ன செய்கிறது? இருந்த 3 மீனில் தான் குழம்பு வைக்க. தேங்காய் பாலையும் விட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கினா குழம்பு ரெடி. என்ன சிந்து காசு இல்லையா கருவேப்பிலை வாங்குற? ஒரு கிழமையா நானும் கருவேப்பிலைக்கு சொல்லி வரேன். கருவேப்பிலையை மறந்து விட்ட வரியினம். என்ன செய்யறது? கருவேப்பிலை போடாமலையும் மீன் குழம்பு வைக்கலாம். கட்டாயம் கருவேப்பிலை போடணும் வண்டி இல்லை, அது எங்கட இஷ்டம். இப்போ நான் வந்து பொரிச்ச மீன் குழம்புக்கு லைக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் அனைவரின் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம்.